வாய்ச்சண்டையில் காது மூக்கு கடித்து துப்பும் பாவம் கொடூரன். உடல் உறுப்புகளை இழந்து பரிதவிக்கும் அப்பாவிகள். ஒட்டுறுப்பு ஆபரேஷன் செய்ய மதுரை ஹாஸ்பிட்டல் அழைப்பு. குழாயடி சண்டை, தெருச்சண்டை, மாமியார் மருமகள் சண்டை என சண்டைகளில் பலவிதம் உண்டு. சண்டையில் ஆக்ரோஷமாகும் சிலர் மனித உறுப்புகளான காது, மூக்கு, தொண்டை, சுண்டு விரல், கட்டை விரல்களை கடித்து துப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அவ்வாறு குழாயடி திருச்சண்டையில் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு ஒட்டுறுப்பு ஆபரேஷன் செய்து மறுவாழ்வு அளிக்கிறது மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டல். சென்னையை அடுத்து மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டலில் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தொடங்கப்பட்டது. வாகன விபத்து, பட்டாசு வெடிப்பு, சண்டையால் உடல் உறுப்புகளை இழப்போர் என காயம்பட்டோர் 900 முதல் 1000 பேர் வரை மாதம் தோறும் அட்மிட் செய்யப்படுகின்றனர். ஹியூமன் பைட்னு சொல்றோம். அதாவது மனிதர்கள் சண்டை போடும் பொழுது கடிக்கிறது, மூக்கு, காது, அந்த மாதிரி உதடு, இந்த பகுதிகளை கடிச்சு துண்டாக்கிறது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் நம்ம மதுரை ஏரியாவில் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு லோக்கலாக சண்டை போடும் பொழுது அவங்களுக்கு சண்டைக்கான ஆயுதம் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் அவங்க கடிக்கிறத ஒரு ஆயுதமாக உபயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும் பொழுது சில பகுதிகள் பார்ஷியலாக அட்டாச் ஆகிடும். ஒட்டிக்கிட்டு இருக்க பகுதிகளை நாங்கள் திருப்பவும் இணைச்சு ஆப்ரேட் பண்ண முடியும். சில பகுதிகள் இழப்போட வருவாங்க. மூக்கில் நுனி இல்லாமல் இருக்கும், காதில் ஒரு போர்ஷன் இல்லாமல் இருக்கும், உதட்டில் ஒரு போர்ஷனுக்கு அடித்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த பகுதிக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை, அதாவது மற்ற பகுதிகளை சதையை ஒட்டி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை திரும்பவும் சீரமைக்கிறது. இந்த பகுதிகளை நாங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்கோம். எல்லாம் இள வயது வேலை பார்க்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க தான் வெடிகளை கையில் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு இதை கையில் எடுத்து இதில் டேமேஜ் ஆக்கிடுறாங்க. மூக்கின் நுனியை கடித்து துப்பும் போது முனைப்பகுதியில் அங்கஹீனம் ஏற்படுகிறது. மாதம் 3 அல்லது 5 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வருகின்றனர். கன்னத்து சதை, நெற்றி பகுதியில் இருந்து சதை எடுத்து துண்டான மூக்கின் நுனியில் வைத்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. முகத்தின் நிறமும் உடல், கை கால்களின் நிறமும் மாறுபடுவதால் முகத்தில் இருந்தே சதை எடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டு இரத்த ஓட்டம் சரி செய்யப்படுகிறது. எல்லாருமே இம்பல்சிவா தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க தான் வெடியை எடுப்பாங்க அப்படின்னா நீங்க அவங்கள மாற்ற முடியும். இது யார் வேணாலும் செய்யறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது யார் அவங்க தெரியுதோ தெரியலையோ அந்த வெடியை எடுத்து கையில பிடிச்சிட்டு வெடிச்சிடறாங்க. அப்ப கை செதறும் பொழுது கட்டவரல் தான் மெயினா பாதிக்குது. கட்டவரில் இருக்கக்கூடிய இழப்புகளை திருப்பவும் வயிற்றுல தோல் அட்டாச் பண்ணி அதுக்குள்ள எலும்புகளை பொருத்தி கட்டவரில் திரும்பவும் அந்த கையை கொஞ்சமாக உபயோகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அறுவை சிகிச்சை நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். காதுல எந்த பகுதியுமே நம்மளுடைய உடல்ல இருக்க பகுதியை மட்டும் வச்சுதான் நேச்சுரலா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், இயற்கையா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இயற்கை அல்லாத எதுவுமே நம்ம செயற்கையான பொருட்களை சும்மா ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ செயற்கை கால் வச்சு நடக்கிறாங்க, செயற்கையா கை பண்றாங்களே, அது மாதிரி காதும் பண்ணலாம். பண்ணிட்டு சிலிக்கான் பேஸ்ட் இருக்கு, அந்த பேஸ்ட்ல வச்சு அந்த இதை ஒட்டிட்டோம்னா காது மாதிரி ஒரு மாடல் கிடைக்கும். பட் நமக்கு சதையே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல எடுக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தா எடுக்க முடியும். அப்ப காது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா காதுக்கு பின்புறம் இருக்க தோலை யூஸ் பண்ணலாம், அல்லது தலையில இருந்து அந்த சதையை மட்டும் எடுத்துட்டு தோலை வேற தொடையில இருந்து எடுத்து அந்த சதை மேல ஒட்டி கொஞ்சம் காது மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க்கலாம். நெஞ்சு பகுதியில் உள்ள விலா எலும்பின் சிறு பகுதியை எடுத்து காது போன்று செதுக்கி குருத்தெலும்பாக மாற்றி அதற்கு மேல் சதை வைத்து காதை புதிதாக உருவாக்கலாம் என்றார். கடந்த ஆண்டில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட மனித கடியால் பாதிப்படைந்த நபர்களுக்கு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. திருவிழா, துக்க நிகழ்வுகளில் இளைஞர்கள் பட்டாசை கையில் வைத்து வெடிப்பதால் தீக்காயம் ஏற்படுகிறது. தினமும் 3 நபர்கள் கையில் தீக்காயத்திற்கு சிகிச்சை பெற வருகின்றனர். பாதிப்பின் தன்மை அதிகமானால் விரல்கள் துண்டாகும் வாய்ப்பும் உள்ளது. காது மூக்கு கடிபடுவதும் கையில் வெடியை வைத்து தீக்காயம் படுவதும் தவிர்க்கக்கூடியது என்றார்.